ராமேஸ்வரத்துலேருந்து எங்கேயோ கிளம்புறாங்க. எல்லாருமே அவங்களுடைய வீடு பார்க்கறக்காக சென்னை வரைக்கும் வராங்க. அங்க வர அந்த ஒரு பயணத்த காமிக்கிறாங்க. நம்ம சசிகுமார் ஒரு குப்பை கூடையில போய் குப்பை போடுறத காமிக்கிறாங்க. சசிகுமார் ஒரு இடத்துல கார்ல இருந்து இறங்குறாரு. ஒரு தண்ணி போட்டு படுத்திருக்கிற ஒரு பையனுக்கு போய் அவர் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம யோகி பாபுவும் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்றாரு. அடுத்து இப்போ ஒரு புதுசா ஒரு காலனியை காமிக்கிறாங்க. இந்த காலனி பேர் கேசவ நகர் காலனி. இந்த காலனிக்கு தான் நம்ம ஹீரோ குடும்பம் வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வீட்டு ஓனர் அம்மா ரொம்ப நல்ல டைப்பா தான் இருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் தான் ஒரு மாதிரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யார் அவர் அப்படி என்ன வேலை பார்க்குறான்னு கேட்க, இதே தான் நான் ஒரு டைம் கேட்கல 3 டைம் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு டைமும் இவர் அவங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்க போகும்போதெல்லாம் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வெளியே நின்றுகிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டு அம்மா இருந்துகிட்டு இவங்க பேசுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பக்கத்து வீடோடலாம் பேச விருப்பம் இருக்காது போல. அப்படியே எரிச்சலா கிளம்பிடுறாரு. தங்கச்சி, நீ யார்கிட்டையும் எதுவும் வாய் கொடுத்தலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நானே பேசிக்கிறேன். நம்ம இருந்துகிட்டு காஃபியா டீயா அப்படின்னு கேட்க, ஒரு காஃபி அப்படின்னு கேட்க, நம்ம யோகி பாபுன்னு முறைச்சு பார்க்குறாரு. இப்போ யார்ட்ட உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக ஒரு பைக் சத்தம் கேட்குது. இப்போதான் அவங்க வீட்டுக்காரர் என்ட்ரி ஆகுறாரு. யாருன்னு பார்த்தா போலீஸ்காரர். அவர்